ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? இந்த தீர்ப்பு சிறப்பாக வருவதற்கு ஒன்று சிபிஐ முன்வைத்த வாதங்கள், நீதிபதி அதை இன்டர்பிரிட்டேஷன் செய்து முறையான தீர்ப்பு வழங்கியது என்பது ஒரு அம்சம்தான். ஆனால் இதுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் எந்த விதமான பயத்துக்கும் அச்சத்துக்கும் உட்படுத்தாமல், மிரட்டலுக்கு ஆட்படாமல், பிறர் சாட்சியாக மாறாமல், கடைசி வரைக்கும் அவங்க உண்மைகளை சொல்லி நியாயத்துக்காக போராடினாங்கங்கிறது ஒரு முக்கியமான அடிப்படையான அம்சம். இன்னொன்று, பொதுவாக இந்த மாதிரி குற்றங்கள் நடந்தால் ஜாதி பார்த்து, மதம் பார்த்து, அரசியல் பார்த்து இதை எதிர்க்கணுமா வேண்டாமா அப்படின்லாம் கூட மக்கள் யோசிப்பாங்க. ஆனால் இந்த வழக்கில் தமிழக மக்கள் ஒரே நபராக எழுந்து நின்று இது அநியாயம், இது தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை உருவாக்கினாங்க அப்படிங்கிறது அடுத்த முக்கியமான விஷயம். இதில் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரங்கள் வெளியிடப்படக்கூடாது அப்படின்னு சட்டம் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அன்றைக்கு கோவை மாவட்ட எஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் ப்ரெஸ் மீட்லேயே புகார் கொடுத்த பெண்ணினுடைய பெயரை சொன்னார். அன்றைக்கு அதிமுக அரசு வெளியிட்ட 2 ஜிஓவில் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர் இருந்தது. அதில் அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க, இந்த ஒரு பெயர் வெளியில் அந்த பெண்ணுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை பார்த்தா பாதிக்கப்பட்ட இதர பெண்கள் சாட்சி சொல்ல முன்வர மாட்டாங்க. அவங்களையெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் இது நோக்கபூர்வமாக செய்யப்பட்டதோ அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது. அப்போ அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த கோவை மாவட்டத்தில் சில பிரமுகர்கள், அவங்க வீட்டு பசங்க, இளைஞரணி ஆட்கள், இவங்க பேர்லெல்லாம் கூட குற்றச்சாட்டுங்கிறது வந்தது. சிபிஐ இந்த நேரத்தில் ஒரு 4 பேரை கைது பண்ணிவிட்டு ஒரு நீண்ட காலம் ஒரு மௌனம்தான் அனுசரித்தாங்க. எந்த நகர்வும் இல்லை, எந்த அசைவும் இல்லை. இதுக்கெல்லாம் கூட அரசியல் பின்புலம் இருக்கக்கூடுங்கிற கவலையும் அச்சமும் எங்களுக்கு இருந்தது. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே சிபிஐ முறையாக விசாரித்து நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு நீதிக்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க. அதனால் ஒட்டுமொத்தத்தில் இது வரவேற்க வேண்டிய தீர்ப்பு. இனி பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் இதை மனசுக்குள்ளேயே போட்டு மறுக வேணாம், இதை சொன்னால் நமக்கு கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இந்த பொள்ளாச்சியில் இந்த பெண்கள் தைரியமாக முன் சொன்னதுனால நியாயம் கிடைச்சது, நாமளும் முன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது.